ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். ஆனாலும் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு செலவினங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அல்லது அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கான பொருளாதாரங்கள் இருக்கா அப்படின்னா ஃபினான்சியலாக பெரிய உங்களுக்கு முன்னேற்றங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது நீங்கள் ஐடியலாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், சம்பாத்தியங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஓரளவுக்கு நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நமக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மலாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதோ ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும் வேண்டாம். அதனால் ஒரு பெரிய லெவலில் நமக்கு நன்மைகள் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்கள். இல்லைனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடையும் பிரதானமாக பண்ணுங்கள்.